பனியில் தவிக்கும் காக்காவோட குழந்தைங்க. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள பனி பொழிஞ்சிட்டு வந்தது. அப்போ ஒரு குருவி தான் மேல பனி பொழியாம இருக்க இலைய வச்சு மறைச்சுக்கிட்டு முன்னோக்கி பறந்து போயிட்டு இருந்தது உணவை தேடி. ஐயோ கடவுளே, இன்னைக்கான நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்கு. இந்த அளவுக்கு பனி பொழிஞ்சிட்டு இருக்கும்போது எனக்கான உணவு எங்கே கிடைக்க போகுது மற்றும் என்னுடைய பசி எப்படி தீரும்? என்னுடைய நிலைமை என்ன ஆகுமோ? அந்த விதமா வருத்தப்பட்டு போயிட்டு இருந்த குருவிக்கு ஒரு இடத்துல வயித்துல கட்டைய குத்திக்கிட்டு தவிச்சிட்டு இருந்த ஒரு தாய் காக்கா தென்படும். அதை பார்த்த உடனே அந்த குருவி ரொம்பவே பரிதாபப்பட்டது. ஐயோ, அந்த காக்காக்கு ஏதோ அடிபட்டிருக்கு போல. அப்படி நினைச்சுக்கிட்டு வயித்துல கட்டை குத்திக்கிட்டு தவிச்சிட்டு இருந்த அந்த காக்கா பக்கம் வந்து உட்கார்ந்தது. அப்படி அடிபட்டு ரொம்பவே தவிச்சிட்டு இருந்த அந்த தாய் காக்காவை பார்த்த உடனே குருவியோட கண்ல இருந்து பயங்கரமா தண்ணி வந்தது. அப்போ உடனடியாக அந்த காக்கா மேல பனி பொழிய கூடாதுன்னு அந்த இலைய காக்கா பக்கம் திருப்பும். நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா என்னை பார்த்து ரொம்பவே பரிதாபப்பட்டு பனிய மேல படக்கூடாதுன்னு உனக்கான வச்சிருந்த இலைய என் பக்கம் திருப்பி நீ பனியில நனைஞ்சிட்டு இருக்க. அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. உங்களை எப்படி காப்பாற்ற முடியும்னு என்கிட்ட சொல்லுங்க, அதை பண்ணி நான் உங்களை காப்பாத்துறேன். என்னோட வயிற்றுல குத்திக்கிட்ட அந்த குச்சியை பாத்தியா? ஆமாங்க, பார்த்தேன். ரொம்பவே பாவமா இருக்கு. ரொம்ப ஆழமா குத்திக்கிச்சு போல. ஆமா, அதனால தான் என்னால் உயிர் பொழைக்க முடியாது. அதனால தயவு செஞ்சு என்னுடைய பசங்களாண்டு என்ன அழிச்சிட்டு போயேன். நான் இறக்க போற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். அந்த விதமா அந்த தாய் காக்கா சொன்ன உடனே எந்த ஒரு தாமதமும் பண்ணாம அந்த அடிப்பட்ட காக்காவை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு பனி அவங்க மேல பொழியாம அந்த இலைய வச்சு மறைச்சுக்கிட்டே வேகமா தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு இருந்தது. அப்படி போன உடனே அந்த காக்காவை பெட் மேல படுக்க வைக்கும் போது அது பக்கத்துல இருந்த குருவி குஞ்சு, காக்கா குஞ்சு மற்றும் புறா குஞ்சு இந்த விதமா மற்ற பறவைகள்லாம் ஒன்னா சேர்ந்து அழுக ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அது பார்த்து வருத்தப்பட்டுக்கிட்டே அந்த தாய் காக்கா, கவலைப்படாதங்க என்னுடைய பசங்களா, இனி உங்க எல்லாருக்கும் அம்மாவா இந்த குருவி இருப்பாங்க. அப்படி சொன்ன உடனே அந்த குருவி ரொம்பவே ஆச்சரியத்தோட அந்த தாய் காக்காவை பார்க்கும். அதே நேரம் பசங்க எல்லாருமே அந்த காக்காவை பார்த்து அழுதுகிட்டே இருப்பாங்க. பசங்களா, உங்களுக்கான உணவை தேடி நான் போயிட்டு இருக்கும்போது பனியில ஒரு காஞ்சி போன மரத்தோட குச்சி தெரியாதனமா குத்திக்கிச்சு. அதனால இந்த நிலைமை ஏற்பட்டது. இனி என்னால பொழைக்க முடியாது. இப்படி எல்லாம் சொன்னா என்னம்மா? எங்களுக்காக நீங்க வாழ்ந்தே ஆகணுமா? ஆமா ஆமாம்மா, அனாதை பசங்களான எங்களை ஒன்னா சேர்ந்து வாழ வைக்கிற இப்படி நீங்க அநியாயமா இறந்து போனீங்கன்னா எப்படிம்மா? அதனால தான் பசங்களா, உங்களை எல்லாருக்கும் புது அம்மாவை நான் கொண்டு வந்திருக்கேன். உங்களுடைய பொறுப்புகள் எல்லாமே அவங்களுக்கு ஒப்படைக்கிறேன். இந்த புது அம்மா எங்களுக்கு வேணாம்மா, நீங்க தான் எங்களுக்கு வேணும். இந்த புது அம்மாவை பார்த்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படியெல்லாம் பேசக்கூடாது கண்ணா. ஆரம்பத்தில் என்னை பார்த்தும் நீங்க இப்படி தானே பயந்தீங்க. ஆமாம்மா, உண்மைதான். நாங்கள் எல்லாரும் உங்களை பார்த்து பயந்தோம். ஆனால் நீங்கள் காட்டின அன்பு எங்களுக்கு ஒரு அம்மாவை கொடுத்த மாதிரி நம்பிக்கையை கொடுத்தது. குருவிக்குள்ளே இருக்கிற அந்த தாயன்பு உங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற பயத்தை போக்கி உங்களுக்கான ஒரு நல்ல அம்மாவாக ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் எல்லாரும் அவங்க கிட்ட ரொம்ப அன்பாக இருங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, அவங்க கொண்டு வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு தருவாங்க. சரியா? அந்த விதமா சொல்லிட்டு அந்த தாய் காக்கா இறந்து போயிடும். அதை பார்த்து பசங்க எல்லாரும் ரொம்பவே அழுவாங்க. ஆனா அழுதுட்டு இருக்கிற அந்த பசங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னு அந்த குருவிக்கு சுத்தமா புரியல. அதே நேரத்துல அழுதுட்டு இருக்கிற பசங்களையும் பார்த்து மற்றும் இறந்து போன அந்த காக்காவையும் பார்த்து அந்த குருவியும் அழுக ஆரம்பிச்சுது. கண்ணுங்களா, இந்த காக்காவுக்கு இறுதி சடங்கு செய்யணும்பா. அதுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஆமா, எங்க அம்மாவை எரிக்க நாங்க அனுமதி தர மாட்டோம். அது எல்லாரும் நாங்க ஒத்துக்க மாட்டோம். தப்புடா செல்லங்களா, இறந்து போன தாயை நம்ம கூடவே வீட்டில் வச்சுக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. நம்ம கண்டிப்பாக இறந்து போன இந்த தாய் காக்காக்கு இறுதி சடங்கு பண்ணியாகணும். அப்போதான் அதோட ஆத்ம சாந்தி அடையும். இல்லைன்னா அது வருத்தப்படுமா? உசுரோட இருக்கும்போது நம்மளுடைய காக்கா அம்மா நமக்காக ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இறந்து போன பின்பும் நமக்காக அவங்க வருத்தப்படுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால குருவி அம்மா சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து காக்காவுக்கு இறுதி சடங்கு பண்ணலாம். அப்படி அந்த குருவி குஞ்சு சொன்ன உடனே அங்க இருந்த மத்த பசங்க எல்லாருமே ஒத்துப்பாங்க. நான் போய் அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு திரும்பி வரேன். யாரும் வெளியில வராதீங்க.
அப்படி அந்த குருவி சொன்னதுக்கு எல்லா பசங்களும் ஒத்துப்பாங்க. அப்ப அந்த குருவி வெளியில வந்து பயங்கரமா பொழிஞ்சிட்டு இருக்கிற பனியில நனைஞ்சுக்கிட்டே அந்த காட்டு முழுக்க சுத்தி ஒரு பழுதடைஞ்ச வீட பாக்கும். அந்த வீட்டுக்குள்ள இருந்த எல்லா கட்டைகளையும் மற்றும் சிலுவையும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து காக்காவோட வீட்டுக்கு பறந்து வந்தது. அப்ப அங்க இருந்த பசங்க எல்லாரும் இறந்து போன தாய் காக்காவை பார்த்து அழுதுட்டு இருப்பாங்க. மற்றும் அந்த குருவியும் வருத்தப்பட்டுக்கிட்டு அந்த இடத்துல சவப்பெட்டிக்கையை தயார் செய்யும். அதன் பிறகு அந்த இறந்து போன காக்காவை பெட்டியில படுக்க வைக்கும். அப்போ அங்க இருந்த பசங்க எல்லாருமே ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த குருவியும் வருத்தப்பட்டுக்கிட்டே அந்த சவப்பெட்டிக்கையை மூடிடுச்சு. இனி எல்லாரும் கிளம்புங்க பசங்களா, பெட்டியை தூக்கி சுமையுங்க. நான் அந்த சிலுவையை பிடிச்சிக்கிட்டு முன்னோக்கி நடந்து போயிட்டு இருப்பேன். அப்படி சொல்லிட்டு அந்த குருவி சிலுவையை எடுத்துக்கிட்டு முன்னோக்கி நடந்து போயிட்டு இருந்தது. மற்றும் பசங்க எல்லாரும் ரொம்பவே அழுதுகிட்டே கஷ்டத்தோட அந்த இறந்து போன தாய் காக்காவோட செவப்பெட்டிக்கையை தூக்கிக்கிட்டு அந்த குருவியை பின்தொடர்னாங்க. அப்படி கொஞ்சம் தூரம் போன பின்பு தோண்டின பள்ளம் தெரிஞ்ச உடனே அந்த செவப்பெட்டிக்கையை கீழே இறக்கி, ஒரு வாட்டி தயவு செஞ்சு மூடிய துறங்க. கடைசி தடவையா எங்களுடைய தாய் காக்காவோட முகத்தை நாங்க பாத்துக்கிறோம். ஆமா, ஒரு வாட்டி மூடிய துறங்க. அந்த விதமா பசங்க எல்லாரும் ரொம்பவே கெஞ்சி கேட்ட உடனே அந்த குருவி கையில இருந்த சிலுவையை பக்கத்துல வச்சு மூடி வச்சிருந்த மூடியை திறந்து காட்டும். அப்போ பசங்க எல்லாரும் கடைசி தடவையா பார்ப்பாங்க. திரும்பி அந்த குருவி அதை மூடிட்டு ஆணியை அடிக்கும். அதன் பிறகு பசங்க எல்லாரும் அழுதுகிட்டு அந்த பள்ளத்துல பெட்டியை வச்சு அது மேல மண்ணால மூடி சிலுவையை வைப்பாங்க. அப்படி எல்லாத்தையும் முடிச்ச உடனே பசங்களை அழைச்சிக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போகும் குருவி. இனி அப்பத்திலிருந்து தன்னுடைய தாய்க்கான பொறுப்பை நிறைவேற்றி வந்தது அந்த குருவி. ஒரு காட்டுக்குள்ள காவேரி என்ற தாய் காக்கா வாழ்ந்துட்டு வந்தது. தினமும் கூலி வேலைகளை பார்த்து தன்னுடைய மகளை படிக்க வச்சுட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ ரம்யா காக்கா 10வது படிச்சுட்டு வரா. ரம்யா காக்கா ரொம்பவே நல்லவ. அவ கூட சேர்ந்து குருவி, கிளி, புறா, கழுகு, கொக்கும் 10வது படிச்சுட்டு வராங்க. ஒரு நாள் ஒரு மரத்தின் கிளையில ரொம்பவே சோகமா உட்காந்துட்டு இருக்கிற கிளியாண்ட பறந்து வரும் அந்த ரம்யா காக்கா. அட என்ன ஆச்சுடி கிளி, ஏன் நீ அவ்வளவு சோகமா இருக்க இன்னைக்கு? கவலைப்படாம என்ன பண்ண சொல்ற ரம்யா காக்கா? என்னுடைய வாழ்க்கையை பத்தி உனக்கு தான் தெரியுமே. என் சித்தி கொடுமைகள் எல்லாம் என் வாழ்க்கை கஷ்டமா போகுது. புரிஞ்சிடுச்சு, நீ இன்னைக்கு ஃபீஸ் கட்டலல்ல? ஆமாடி. அதுக்காக நீ ஏன் அவ்வளோ கவலைப்படணும்? உன்னுடைய தோழி நான் தான் இருக்கேன்ல. இந்த காசை வாங்கிட்டு நாளைக்கு ஸ்கூல்ல ஃபீஸை கட்டிடு. அந்த விதமா சொல்லிட்டு கையில இருந்த காசை எடுத்து கொடுக்கும் அந்த ரம்யா காக்கா. இதுக்கு அந்த கிளி ரொம்பவே சந்தோஷப்பட்டு ரம்யா காக்காவோட நல்ல குணத்தை ரொம்பவே புரிஞ்சுப்பா. மற்ற அந்த பணத்தை வாங்கி, ரம்யா காக்கா உனக்கு ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? சொல்லுடி. உனக்குள்ள எந்த அளவுக்கு நல்ல குணம் இருக்கோ அந்த அளவுக்கு கோபமும் இருக்கு. அதை கொஞ்சம் நீ குறைச்சிக்கிட்டீன்னா மற்ற பறவைகள் எல்லாரும் உன் கூட அன்பா இருப்பாங்க. நீ என்ன சொல்ல நினைக்கிற? கம்மி பண்ணிக்க நானும் முயற்சி பண்றேன்டி கிளி. ஆனா எப்படின்னு தான் எனக்கு தெரியல. ஆனா கம்மி படுத்திக்கிற முயற்சி மட்டும் நான் கண்டிப்பா பண்றேன். அந்த விதமா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடும் ரம்யா காக்கா. நாட்கள் கழிஞ்சுக்கிட்டே வர ரம்யா காக்காவோட கோவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட மற்ற பறவைகள் அது கூட பேச விருப்பப்படல. மற்றும் அது கூட சேர்ந்து போக மாட்டாங்க, சாப்பிடவும் செய்ய மாட்டாங்க. ஒருவேளை ரம்யா காக்கா அவங்க கிட்ட நெருங்கி போனா அவங்க அங்கிருந்து தள்ளி போயிடுவாங்க. இதனால அந்த ரம்யா காக்கா வீட்டுல வருத்தப்பட்டுட்டு இருக்கிறத அவங்களுடைய தாய் காவேரி காக்கா பாப்பாங்க. என்னாச்சுமா, எதுக்காக கவலைப்படுற நீ? கவலைப்படாம என்ன இப்படி இருக்க சொல்றம்மா. என்னுடைய நண்பர்கள் யாரும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. அட்லீஸ்ட் என் கூட சேர்ந்து சாப்பிட்றது கூட இல்லை. என்னை பார்த்தாலே அவங்க விளங்கி போயிடுறாங்கம்மா. எனக்கு கவலையா இருக்கு. உனக்கு அந்த மாதிரி கோபம் வருதுமா. அதனால்தான் உன்னுடைய கோபத்தை நீ குறைச்சிக்கிட்டேன்னா எல்லாரும் உன் கூட நட்பா பழகுவாங்க. எல்லாருக்கும் என்னுடைய கோபம் தான் தெரியுது தவிர நான் பண்ற உதவி யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அந்த உதவிக்கு பின்னாடி என்னுடைய நல்ல குணம் புரிய மாட்டேங்குது. அது உண்மையால யாருக்கும் புரியாது கண்ணா. உன்னுடைய கோபம் அந்த நல்ல குணத்தை மூடி மறைக்குது. அதனால எல்லாருக்கும் உன்கிட்ட இருந்து வர கோபம் தான் தெரியும் தவிர உன்னுடைய நல்ல குணம் புரியவே புரியாது. கோபத்தை குறைக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அம்மா? நான் சொல்ற மாதிரி பண்ணா போதும் கண்ணா. உன்னுடைய கோபம் சுத்தமா குறைஞ்சிடும். அதே மாதிரி உன்னுடைய நடவடிக்கையில மாற்றமும் வரும். சொல்லுங்கம்மா, எது பண்ண என்னோட கோபம் குறையுமோ நான் அது செய்வேன். இதோ பாருமா, உனக்கு எப்பெல்லாம் கோபம் வருதோ நீ அந்த நேரத்தில் எந்த பறவையும் திட்டாம அடிக்காம மற்றும் எந்த ஒரு சண்டையும் வச்சுக்காம அமைதியா நம்மளுடைய வீட்டுக்கு வந்து ஜன்னல் கதவு கிட்ட ஒரு ஆணியை அடி. அப்படி அடிச்ச கோபம் போயிடுமா அம்மா? போயிடும்டா கண்ணா. நான் உன்னுடைய அம்மா இல்ல, அதனால உன்னுடைய நல்லதுக்கு தான் நான் சொல்வேன். அப்படின்னா நீ சொல்ற மாதிரி நான் செஞ்சிடறேம்மா.
அந்த விதமா சொல்லிட்டு அன்னிலிருந்து ரம்யா காக்கா தனக்கு கோபம் வர்றப்பெல்லாம் ஆவேசத்தோட வீட்டுக்கு வந்து ஜன்னல் கதவுக்கு ஆணி அடிக்க ஆரம்பிச்சிட்டா. சில நாட்கள்லயே அந்த ஜன்னல் கதவு முழுக்க ஆணிகள் நிறையப்பட்டு அதனால அந்த கதவு ரொம்பவே கேவலமா இருக்க காட்சி அடைஞ்சது. அதை பார்த்த தாய் காக்கா தன்னுடைய மகளான ரம்யா காக்காவை கூப்பிட்டு அந்த கதவை காமிச்சு, பாத்தியாடா ரம்யா, நீ அடிச்ச ஆணிகளால இந்த ஜன்னலோட கதவு பார்க்கறதுக்கு எவ்வளவு கேவலமா இருக்குல்ல. இதே விதமா நீ கோவப்படுறதுனால உன்னுடைய எதிர்க்க இருக்கிறவங்க இதே மாதிரி உன்னை கேவலமா பார்ப்பாங்க. அப்படி சொன்ன உடனே ரம்யா காக்கா தன்னுடைய நண்பர்களான கிளி, புறா, கொக்கு, கழுகு அது கிட்ட பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கிறது, எதுவும் பேசாம போகிறது, இது அனைத்தும் ஞாபகம் வந்தது. நீ சொல்ல வந்தது எனக்கு நல்லாவே புரிஞ்சதம்மா. என்ன நான் கண்டிப்பாக மாத்திக்கிறேன். அதே விதமா என்னுடைய கோவத்தையும் நான் கட்டுப்படுத்திக்கிறத நான் கத்துக்கிறேம்மா. அந்த விதமா சொல்லிச்சு. அதுக்கு அந்த தாய் காக்கா சந்தோஷப்பட்டுக்கிட்டே, ரம்யா, நீ எப்பப்பெல்லாம் கோவத்தை கட்டுப்படுத்திக்கிறியோ அப்ப இந்த கதவுல இருக்கிற ஆணியை ஒவ்வொன்றா பிடுங்கிட்டு இருமா. அப்படியே அம்மா. அந்த விதமா மறுநாள்ல இருந்து ரம்யா காக்கா தன்னுடைய தாய் சொன்ன மாதிரியே தன்னுடைய கோவத்தை எல்லாம் எப்பப்ப கட்டுப்படுத்திக்கிறாளோ அப்பெல்லாம் ஜன்னல் கதவாண்ட வந்து ஆணியை ஒவ்வொன்றா எடுக்க ஆரம்பிச்சா. அந்த ஆணிகளை ஜன்னல் கதவுல இருந்து ஒன்னொன்னா எடுத்துட்டு இருக்கும்போது அந்த ஜன்னல் கதவு மேல இருக்கிற ஓட்டைகள் அதோட கவனத்துக்கு தென்பட்டது. அப்படி நாட்கள் கழிஞ்சுக்கிட்டே வரும்போது ரம்யா காக்காவோட கோவம் குறைஞ்சுக்கிட்டு அந்த ஜன்னல் கதவு மேல இருக்கிற ஆணிகளையும் எடுத்தாலும் கூட அதுல மிச்சமுள்ள அந்த ஓட்டைகள் மற்றும் அந்த ஜன்னல் கதவு மேலே அப்படியே அமைஞ்சிட்டு இருந்தது. அப்ப அந்த கதவை பார்க்கும்போது ரொம்பவே கேவலமா இருந்துச்சு. அப்போ அந்த ரம்யா காக்கா அந்த கதவை ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்கும்போது அங்க அதோட தாய் காக்கா வந்திருந்தது. இதை பாருமா, எதிர்க்க இருக்கிறவங்க மேல நீ கோவத்தை காட்டும்போது அவங்களுடைய மனசுக்குள்ள நீ ஆணி அடிச்ச மாதிரி, அதன் பிறகு நீங்க அவங்க கிட்ட கேட்குற ஒவ்வொரு மன்னிப்பும் அந்த ஆணியை அங்கிருந்து எடுக்கிற மாதிரி. நீ எவ்வளவு நேர்மையாகவும் மற்றும் உண்மையாகவும் அந்த ஆணியை எடுத்தாலும் உன்னுடைய எதிர்க்க இருக்கிறவங்க மனசுக்குள்ள இந்த மாதிரி ஒரு தலைமை இருந்துகிட்டே இருக்கும். அதனால யாருக்கிட்டையும் நீ அனாவசியமா கோச்சிக்க கூடாது. அந்த விதமா தன்னுடைய தாய் காக்கா சொன்ன உண்மைகளை புரிஞ்சுக்கிட்ட அந்த ரம்யா காக்கா உடனடியாக தன்னுடைய தப்ப புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் என்னைக்கும் தன்னுடைய கோவத்தை யார் மேலேயும் காட்டல. இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய கோபம் நம்மளை எவ்வளோ கேவலமா காட்டும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அதனால நம்மளுடைய கோபம் தான் நம்மளுடைய எதிரியும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய கோபத்தையும் விட்டுட்டு எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். அப்படியே உங்கள யாருக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த விதமா சொல்லிட்டு அன்னில இருந்து ரம்யா காக்கா சிரிச்சுக்கிட்டே வாழ்றத ஆரம்பிச்சா.